Okay, students. So we will begin the session. Okay. Yeah. So it's once again good evening, Soundarya, Santoshi, then Yashika and Didukshan. Okay. So Santoshi then other. Kanchana, is it Santoshi? Ma'am. Yes. Yes, sir. So once again good evening, everyone. Okay. So today we will be completing the topic adjectives. Okay, and we have come to the last part of adjective, that is the 3 degrees of comparison. So this degrees of comparison is a very important or a crucial lesson that you have to learn at this age, and it is the right time for you to learn also. Okay, so you can see that basically adjectives are words used to describe a noun or a pronoun, and because of that reason we can call them modifying words or qualifying words. We can call them modifying or qualifying words. Even they are also called describing words. So நமக்கு வந்து adjectives modifying words, qualifying words, describing words இப்படி எப்படி வேணாலும் நமக்கு அவங்கள கூப்பிடலாம். ஸோ அதனாலேயே adjectives of quality அப்படிங்கிறது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம வந்து 8 டைப்ஸ் ஆஃப் adjectives படிச்சோம். அண்ட் அதுல வந்து மெயினா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் adjective, அதாவது adjectives of quality அப்படிங்கிறது தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மற்றதெல்லாம் இம்பார்ட்டன்ட் இல்லையானா அஃப்கோர்ஸ் இட்ஸ் இம்பார்ட்டன்ட். ஐ எம் நாட் டெல்லிங் தட் தே ஆர் நாட் யூஸ்ட், பட் ஸ்டில் adjectives of qualityக்கு தான் வந்து ஜாஸ்தி நம்ம வந்து ப்ரையாரிட்டி கொடுப்போம். ஸோ அதனால we consider them to be crucial. And the Good three, evening, ma'am. good evening, may I know your name? Vaishnavi. Huh, okay. So the 3 degrees of comparison அப்படிங்கிறது வந்து you can see it is mostly it is meant for adjectives of quality. Generally adjectives of quality தான் வந்து இந்த 3 degrees of comparison நம்ம படிக்கிறது. And in the last class we also discussed the names of those 3 degrees. அந்த 3 degrees ஓட பேர் என்னதுன்னு சொன்னோம். Yes, can someone just tell me what are the 3 degrees? Positive, comparative, and superlative. Any other answers? Okay. So the 3 degrees of comparison are positive degree, comparative, and superlative degrees. Good. So இந்த 3 டிகிரிக்குமே அதனோடதான ஒரு வேல்யூ இருக்கு. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு யூஸ் இருக்கு. So that is what we are going to learn now. Okay. So first one is positive degree. So positive degree அப்படிங்கிறது ஒரு adjective வந்து base form. ஓகே, ஒரு அட்ஜெக்டிவ்க்கு வந்து அதனோட ஒரிஜினல் ஃபார்ம் இல்லைன்னா ரூட் ஃபார்ம், பேஸ் ஃபார்ம் எப்படி வேணாலும் இதை கூப்பிடலாம். இதுதான் வந்து எந்த ஒரு அட்ஜெக்டிவோடுமே ஒரிஜினல் ஃபார்ம் அப்படிங்கிறது. இட் இஸ் ஜஸ்ட் லைக் த V1 ஃபார்ம் ஆஃப் தி வேர்ட். வேர்ட்ஸுக்கு எப்படி பேஸ் ஃபார்ம் அப்படின்னு சொல்றோமே ஒரு ஃபார்ம் V1 ஃபார்ம், அதை ரூட் ஃபார்ம் சொல்லுவோம். அதே மாதிரி தான் இன் அட்ஜெக்டிவ்ஸ் பாசிட்டிவ் டிகிரி இஸ் த பேஸ். ஸோ வேர்ட் யூஸ் a positive degree of adjective. An adjective in its base form is said to be in the positive degree. An adjective is in the positive degree when it is used to denote the mere existence of some quality of what we speak about. So, என்ன சொல்றாங்க? An adjective in the positive degree is used to speak about, to denote, denoteனா அதை காமிக்கிறது, to denote the mere existence of some quality of what we speak. அது வந்து எனக்கு ஏதோ ஒரு நவுன், ஏதோ ஒரு சப்ஜெக்ட் டிஸ்கிரைப் பண்ணணும், ஏதோ ஒரு நவுன் ஒரு ப்ரொனவுனை டிஸ்கிரைப் பண்ணணும். ஸோ ஒன் அட் எ டைம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டைம்ல ஒரு பர்சனையோ இல்லை ஒரு பிளேஸையோ ஒரு திங்கையோ டிஸ்கிரைப் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா ஐ ஹாவ் டு யூஸ் த பாசிட்டிவ் டிகிரி ஆஃப் அட்ஜெக்டிவ். ஓகே, ஸோ பாசிட்டிவ் டிகிரி ஆஃப் அட்ஜெக்டிவ் வந்து ஒரு நவுனையோ ஒரு ப்ரொனவுனையோ டிஸ்கிரைப் பண்ண மட்டும் யூஸ் பண்ற டிகிரி. அண்ட் இட் இஸ் யூஸ்ட் வென் நோ கம்பேரிசன் இஸ் மேட். அது வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா கம்பேரிசன் பண்ணாத இடத்துல தான் வந்து பாசிட்டிவ் டிகிரி யூஸ் பண்ணும். ஏன்னா நீங்க 2 நவுன்ஸையோ கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா தென் யூ ஹாவ் டு யூஸ் த கம்பேரிட்டிவ் டிகிரி ஆன்லி. யூ கான்ட் யூஸ் பாசிட்டிவ் டிகிரி இல்லையா? கம்பேரிட்டிவ் டிகிரின்னு பேர்லயே இருக்கு. அது எதுக்கு யூஸ் பண்றாங்க? 2 சப்ஜெக்ட்ஸை கம்பேர் பண்றதுக்கு யூஸ் பண்றாங்க.
ஆனா இங்க ஒரே ஆளை பத்தி இல்ல ஒரே திங்க பத்தி பேசணும்னா யூ ஆர் யூசிங் த பாசிட்டிவ் டிகிரி. Positive degree of adjective. Okay, so we have some examples: good, sweet, hard, tall, difficult, beautiful, etc. So all these are positive degree of adjectives. எல்லாமே வந்து base form ல இருக்கு. So we have 3 sentences here. Okay, Yashika, can you read the sentences? Yes, ma'am. My maths teacher is a good person. The possum is so sweet. The rock is hard to break. Good. My maths teacher is a good person. Then the possum is so sweet. The rock is hard to break. ஸோ இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒன் அட் எ டைம் தான் நான் டிஸ்கிரைப் பண்றேன். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல மேத்ஸ் டீச்சர் அப்படிங்கிறது ஒன் பர்சன். ஸோ ஐ எம் டிஸ்கிரைபிங் ஜஸ்ட் ஒன் பர்சன். அது மாதிரி பாயசம் அப்படிங்கிறது ஜஸ்ட் இட் இஸ் நேம் ஆஃப் ஒன் டிஷ். ராக் அப்படிங்கிறது இட்ஸ் த நேம் ஆஃப் ஜஸ்ட் ஒன் திங். இப்போ ஒரு பர்சனையோ ஒரு திங்கையோ ஒரு பிளேஸையோ டிஸ்கிரைப் பண்றதுக்கு we have to use the positive degree of adjective. அப்போ my maths teacher is a good person அப்படிங்கும்போது adjective is good. The possum is so sweet. What is the adjective here? Sweet. Sweet. Good. And the rock is hard to break. What is the adjective here? Hard. Hard. ஸோ இங்க எல்லாத்துக்குமே வந்து நான் பேஸ் ஃபார்ம்ல இருக்கக்கூடிய பாசிட்டிவ் டிகிரி தான் யூஸ் பண்றேன். குட், ஸ்வீட், ஹார்ட், எக்ஸெட்ரா. இதுதான் பாசிட்டிவ் டிகிரி அப்படிங்கிறது. இப்ப வேற எக்ஸாம்பிள்ஸ் வந்து நான் ஒரு 2-3 வேர்ட்ஸ் கூட கொடுத்துருக்கேன். டால். சாரிமா. Santoshi, I couldn't hear you. Can you please exit and rejoin? ஸோ இதுல வேற வேர்ட்ஸ் பாத்தீங்கன்னா டால், பியூட்டிஃபுல், டிஃபிகல்ட் இருக்கு. இதுல டால் அப்படிங்கிறது அகெயின் ஒரு ஒரு பர்சனை டிஸ்கிரைப் பண்ணுவோம், ஒரு பில்டிங், ஒரு திங்கை டிஸ்கிரைப் பண்ணுவோம் யூஸ் பண்ணலாம். பியூட்டிஃபுல், டிஃபிகல்ட். ஸோ கேன் someone give an example for the word tall, using the word tall? The boy is very tall. Very good. The boy is very tall. அப்ப அங்க ஒரு பாய் பத்தி தான் நான் பேசுறேன். ஓகே, பியூட்டிஃபுல். சௌந்தர்யா, can you try? Today I met a beautiful girl. Good. ஒரு கேர்ளை தான் நான் சொல்றேன், பியூட்டிஃபுல் கேர்ள். Okay. Can somebody give an example for difficult? Someone else? Diviction, can you try? Difficult வச்சு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறீங்களா? Okay, whoever is interested, you can do. Yeah, Vaishnavi. My question paper is very difficult. Okay, fine. நிஜமாவா? Yes, ma'am. ஓகே. அப்போ டிஃபிகல்ட். ஸோ இது ஒரு திங்கை பத்தி மட்டும் டிஸ்கிரைப் பண்றேன். ஒரே ஒரு கொஸ்டின் பேப்பர், ஏதோ ஒரு கொஸ்டின் பேப்பர் தான் நான் சொல்றேன். த கொஸ்டின் பேப்பர் இல்ல மை கொஸ்டின் பேப்பர்னா ஏதோ ஒரு பர்டிகுலர் கொஸ்டின் பேப்பர் தான் நான் சொல்றேன். தட்ஸ் இட். அப்போ அதுக்கு நீங்க வந்து பாசிட்டிவ் டிகிரி தான் யூஸ் பண்ணணும். ஓகே. ஸோ திஸ் இஸ் அபவுட் த ஃபர்ஸ்ட் டிகிரி ஆஃப் கம்பேரிசன். செகண்ட், கம்பேரிட்டிவ் டிகிரி. பேர்லயே இருக்கு, கம்பேர் பண்ண யூஸ் பண்றது டிகிரி தான் கம்பேரிட்டிவ் டிகிரி ஆஃப் adjective. So let's see. An adjective is in the comparative degree when a comparison is made between two nouns. ரெண்டு நவுன்ஸுக்கு நடுவுல நடக்கக்கூடிய இல்ல ரெண்டு நவுன்ஸுக்கு இடையில வரக்கூடிய கம்பேரிசனை காமிக்கத்தான் we are using the comparative degree of adjective. அப்ப அங்க மினிமம் எவ்வளவு நவுன்ஸ் இருக்கணும்? ரெண்டு, மேக்ஸிமம் ரெண்டு, நாட் மோர் தேன் தட். ரெண்டுக்கு மேல போனா we have to use the superlative. Superlative. Yes, exactly. Superlative க்கு போகணும். Okay. So இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா better, sweeter, harder, taller, more beautiful, less difficult, etc. Now there is a connection between the examples that I have given here and here. இங்க பார்த்தீங்கன்னா இதுல பாருங்க, the examples are good, sweet, hard, tall, beautiful, difficult, etc. இப்போ இதனோட இதே வேர்ட்ஸோட கம்பேரிட்டிவ் டிகிரி தான் நான் நெக்ஸ்ட் ஸ்லைட்ல கொடுத்துருக்கேன். இப்போ குட், ஸ்வீட், ஹார்ட், டால், பியூட்டிஃபுல், டிஃபிகல்ட்.
இதனோட எல்லாம் கம்பேரிட்டிவ் டிகிரி தான் இது. பெட்டர், ஸ்வீட்டர், ஹார்டர், டாலர். ஓகே, அப்ப குட்டோட கம்பேரிட்டிவ் வந்து பெட்டர். குட்டர்னு சொல்ல மாட்டாங்க, பெட்டர். ஸ்வீட்டுக்கு ஸ்வீட்டர், ஹார்டுக்கு ஹார்டர், டாலுக்கு டாலர். பியூட்டிஃபுல் அப்படிங்கிறதுக்கு we won't say beautifuler, we only say more beautiful. அது மாதிரி டிஃபிகல்ட்டுக்கு டிஃபிகல்ட்டர் சொல்ல மாட்டோம். இட் இஸ் மோர் டிஃபிகல்ட் ஆர் லெஸ் டிஃபிகல்ட் ரெண்டும் சொல்லலாம். மோர் பியூட்டிஃபுல், லெஸ் பியூட்டிஃபுல். அதுல மோர் ஆர் லெஸ் ஏதோ ஒரு வேர்டு யூஸ் பண்ணணும்னு தான் ஒன்று. ஓகே, மோர் ஆர் லெஸ் யூஸ் பண்ணலாம் ஃபார் வேர்ட்ஸ் லைக் பியூட்டிஃபுல், டிஃபிகல்ட் எக்ஸெட்ரா. அப்போ எதனால மற்ற வேர்ட்ஸ் எல்லாம் வந்து இஆர் எர் முடியறதே? பெட்டர், ஸ்வீட்டர், ஹார்டர், டாலர். அப்ப இது மட்டும் ஏன் மோர் லெஸ் அப்படி வருது? தட் ஐ வில் எக்ஸ்பிளைன் லேட்டர். இப்போதைக்கு இந்த எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் பாருங்க. ஓகே, so who wants to read the sentences? Okay, so we will do one thing. First two Vaishnavi can read, next two Santoshi. Okay, ma'am. Okay, ma'am. Orange is sweeter than apple. Manu is taller than Mahesh. Mahesh. Okay, next Santoshi with me. Okay, ma'am. Ajay beats stronger than Priyan. Danu thinks sharper than Tarun. Tanu thinks sharper than Tarun. Okay, so here you can see orange is sweeter than apple அப்படிங்கும்போது நான் ஆரஞ்சையும் ஆப்பிளையும் கம்பேர் பண்றேன். And I'm telling that orange is the apple of the sweet. Okay, so orange is sweeter than apple. Sweeter is the comparative degree. Manu is taller than Mahesh. முதல்ல நம்ம என்ன சொன்னோம்? யாரோ ஒருத்தர் சொன்னீங்க he is a tall boy. கொஞ்சம் முன்னாடி someone said he is a tall boy அப்படின்னா ஒரு பாய் மட்டும் டிஸ்கிரைப் பண்ணும்போது எனக்கு டால்னு சொன்னா போதும். ஆனா ரெண்டு பேருக்கு இடையில கம்பேர் பண்ணி சொல்லும் போது இவனை விட இவன் டால் அப்படிங்கணும்னா டாலர் அப்படிங்கிறது தான் I have to use. So Manu is taller than Mahesh. எல்லா comparative degree of adjective கூடயும் you have to use than. Than very very important. Okay, comparative degreesல வர வேண்டிய வேர்டு than. Superlative degreesல அது மாதிரி ஒரு keyword இருக்கு. Does someone know that? எல்லா superlative degree of adjectives கூடயும் you should use that word. EST, the. EST எடுக்க வேண்டாம் because that's not applicable for all. Most. The is the article. Okay, fine, good. இனி இப்ப next பார்க்கலாம். அஜய் beats stronger than Priyan. பிரியனை விட அஜய் வந்து ஸ்ட்ராங்கா அடிப்பாங்க. தனு தருணை விட ஷார்ப்பா திங்க் பண்ணுவான். So Tanu thinks sharper than Tarun. So this is how comparative degree has to be used. Is it clear? Any doubts? No, ma'am. Ma'am. Okay, fine. அப்படியானா we will go to the next one. So first இந்த picture பார்க்கலாம். You can see three pencils, right? One pencil is Yes, short. ma'am. The blue pencil is short. The green pencil is shorter than the blue pencil. And the red pencil is the shortest of all pencils. இல்லையா? First and second மட்டும் பார்த்ததுன்னா second pencil is shorter than the first pencil. அது comparative degree போரும் அதுக்கு. ஏன்னா ரெண்டு பேருக்குள்ள சொல்றதுக்கு அது போரும். ஆனா மூணு பென்சில்ஸை கொடுத்துட்டு இதுல லாங்கஸ்ட் எது, ஷார்ட் நீளம் அதிகமா இருக்கிறது எது, நீளம் கம்மியா இருக்கிறது எதுன்னு கேட்டா யூ ஹேவ் டு யூஸ் சூப்பர்லேட்டிவ் டிகிரி. அப்ப ஷார்டஸ்ட், the red pencil is the shortest pencil. ஓகே, வேற மாதிரி சொல்லலாம். இதுல லாங்கஸ்ட் யாரு? Violet. Violet or blue. Okay, so you can tell the blue pencil or the violet pencil is the longest. Okay, ஏன்னா ஷார்டஸ்ட் இதுன்னா ஃபர்ஸ்ட் ஒன் லாங்கஸ்டா தானே இருக்கும். Okay, so you can see superlative degree la an adjective is in the superlative degree when a comparison is made among many nouns. So ஒருத்தரை பத்தி சொல்ல பாசிட்டிவ் டிகிரி போடும். ரெண்டு பேருக்கு நடுவில் ஒருத்தரை கம்பேர் பண்ணணும், ரெண்டு பேரை வச்சு ஒருத்தரங்களை டிஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னா comparative degree is required. And when you want to describe one person among many people, or if you want to describe one thing about many other things,
definitely you must depend on the superlative degree of adjectives. So superlative degree, as the name says, superlative is something that is the highest. Superlative, when some performances, some people used to perform in a very good manner. Okay, so it was a superlative performance that we done. Means it was exceptional, awesome. The highest degree superlative degree. Okay, so example again, best, sweetest, hardest, tallest, more beautiful, least difficult, etc. So மறுபடியும் I am coming back to this one. இதுல கொடுத்த எக்ஸாம்பிள்ஸ் ஒரு டைம் கூட பாருங்க, மைண்ட்ல ரீட் பண்ணுங்க. ஓகே, குட், ஸ்வீட், ஹார்ட், டால், பியூட்டிஃபுல், டிஃபிகல்ட், எக்ஸெட்ரா. இதனோட ஒவ்வொரு வேர்டுக்குமா ஐ வில் டெல் யூ. குட்டோட கம்பேரிட்டிவ் பெட்டர் சொன்னேன். இப்போ இதனோட சூப்பர்லேட்டிவ் பாருங்க, பெஸ்ட். அப்போ குட், பெட்டர், பெஸ்ட். ஓகே, இதுதான் ஒரு செட். அடுத்தது வந்து ஸ்வீட். ஸ்வீட், ஸ்வீட்டர், sweetest. Next is hard, harder. Superlative என்னவா இருக்கும்? Hardest. Hardest. Very good. Next, இப்ப tallest னு இருக்கு. அப்ப இதனோட positive degree என்னது? What is the positive degree for tallest? Tall, ma'am. What is the comparative? Taller. And superlative is tallest. இப்போ beautiful. அதுக்கு தான் வந்து பியூட்டிஃபுல்லுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்? பியூட்டிஃபுல், மோர் பியூட்டிஃபுல், மோஸ்ட் பியூட்டிஃபுல். மோர் கம்பேரிட்டிவ்ல மோர் எடுத்தா சூப்பர்லேட்டிவ்ல மோஸ்ட் எடுக்கணும். இப்போ டிஃபிகல்ட் அப்படிங்கிற வேர்டுக்கு நான் வந்து மோர் எடுக்கல, நான் வந்து லெஸ் எடுத்தேன் இல்லையா கொஞ்சம் முன்னாடி. டிஃபிகல்ட், லெஸ் டிஃபிகல்ட், அதுக்கு சூப்பர்லேட்டிவ் வந்து லீஸ்ட். மோர் ஆனா மோஸ்ட், லெஸ் ஆனா லீஸ்ட். லீஸ்ட் டிஃபிகல்ட். லீஸ்ட்னா ரொம்ப வேல்யூ கம்மியானது, மோஸ்ட்னா வேல்யூ அதிகமானது. ஓகே, so higher level most, lower level ku least. I hope this is clear. Yes, can we go to the examples? Okay, ma'am. Okay, so Soundarya, you read the first two down. Jackfruit is the sweetest fruit I have eaten. English is the hardest exam I have cracked ever. Okay, Divikshan, are you there? I'm calling you, but you're not responding. Are you there? Dakshan or Divikshan? Who is there? Okay, Amira? Amira Fatima இருக்கீங்களா? Are you there? You can switch on your mic and read the examples. Jackfruit is the sweetest fruit I have eaten. Okay, third and fourth read பண்ணுங்க. Burj Khalifa is the tallest building in the world. Aishwarya is the most beautiful woman in India. Okay, may I know your name? Is it Amira? Gopika, ma'am. Gopika. Are you a new student? No, ma'am. அப்படியா, எனக்கு தெரியல தான் கேட்டேன். I have not seen this ID. அதனால தான் கேட்டேன். Okay, fine. Thank you. So here you can see jackfruit is the sweetest fruit. English is the hardest exam. Then Burj Khalifa is the tallest building. Aishwarya is the most beautiful woman. So இதுல எல்லாமே எல்லா சூப்பர்லேட்டிவ்லயும் வந்து the அப்படிங்கிற ஆர்டிகிள் கம்பல்சரியா வருது. The sweetest, the hardest, the tallest, the most beautiful, etc. Least difficult அப்படின்னா I can give an example. Okay, you can say like that. Phonics is the least difficult subject I have studied. Phonics அப்படிங்கிறது இந்த sounds of letters இல்லையா, English letters ஓட sounds வந்து phonics அப்படிங்கிறது. So phonics is the least difficult subject for me. அப்படின்னா phonics தான் வந்து எனக்கு கஷ்டம் கம்மியான சப்ஜெக்ட், ஈஸின்னு சொல்றேன். ஓகே, ஃபைன். Now
What is the use of this more and most and less and less? Yes, Santoshi, the doubts are No, ma'am. okay. You raise your hand. That's why I asked. So more and most and less and least, where to use them? The words more and most are used with words that have more than one syllable while pronouncing the word. அதே மாதிரி, the words less and least are also used with the same kind of words with more than one syllable அப்படின்னு சொல்லலாம், or words with multiple syllables அப்படின்னு. Okay, what you know about this thing அப்படிங்கிறது you can first tell. Because நான் ஒரு ஸ்டூடெண்ட் அது பர்சனலி கேட்டப்போ அவங்க ஸ்கூல்ல வந்து just they have given the examples, beautiful, more beautiful, most beautiful, difficult, more difficult, most difficult, இப்படி மட்டும் கொடுத்துருக்காங்க. பட் ஐ ஆஸ்டு எதனால நம்ம வந்து சில வேர்ட்ஸ் கூட இஆர் இஎஸ்டி ஆட் பண்ண முடியாம இருக்கும், எதனால அந்த மோர் மோஸ்ட் லெஸ் லீஸ்ட் எல்லாம் ஆட் பண்றோம்னு கேட்டேன். ஷீ டிடன்ட் நோ த ரீசன். ரீசன் தெரியாது மேம் சொன்னாங்க. நான் கிளாஸ் எடுக்கிற ஒரு ஸ்டூடெண்ட். ஓகே, ஷீ இஸ் ஃப்ரம் தமிழ்நாடு only. Does anyone know எதனால நம்ம சில வேர்ட்ஸ் கூட மோர் மோஸ்ட் யூஸ் பண்றோம், லெஸ் லீஸ்ட் எல்லாம் யூஸ் பண்றோம்? வாட் எவர் யூ நோ யூ டெல். பிகாஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு அதை பத்தி தெரியும்னு எனக்கு தெரிஞ்சாதான் ஐ கேன் எக்ஸ்பிளைன் இட் அக்கார்டிங்லி. நான் உங்க லெவலுக்கு இறங்கி வரணும்னா யூ ஹாவ் டு டெல் உங்களுக்கு அதை பத்தி தெரியுமாங்கிறது. Ma'am, because the word is long. Long in the sense having more alphabets அப்படியா? I think so, ma'am. Okay, fine. Any other answers? நான் கேட்ட கொஸ்டின் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்டா. ஃபார் எக்ஸாம்பிள் டால் ஒரு வேர்டு எடுத்துக்கோங்க, பியூட்டிஃபுல் ஒரு வேர்டு எடுத்துக்கோங்க. இப்போ டாலோட கம்பேரிட்டிவ் டாலர், சூப்பர்லேட்டிவ் டாலஸ்ட், கரெக்ட்? ஓகே, இப்போ வந்து பியூட்டிஃபுல்லுக்கு கம்பேரிட்டிவ் வந்து மோர் பியூட்டிஃபுல், சூப்பர்லேட்டிவ் வந்து மோஸ்ட் பியூட்டிஃபுல். எதனால ஐ எம் நாட் ரைட்டிங் பியூட்டிஃபுல்லர் அண்ட் பியூட்டிஃபுல்லஸ்ட்? ஏன் அந்த இஆர் இஎஸ்டி ஆட் பண்றது இல்லை? வாட் குட் பி த ரீசன்? இதுதான் நான் கேட்கறேன். சில வேர்ட்ஸுக்கு இப்படியும் சில வேர்ட்ஸுக்கு அப்படியும் வருதே, அது ஏன்? எவ்ரி ஆக்ஷன் ஹேஸ் a ரீசன் இல்லையா? தெரியல மேம். சரி, குட் ஆன்சர், வெரி குட். ஓப்பனா சொல்றதுதான் வெரி குட். ஈவன் இஃப் யூ டோன்ட் நோ யூ கேன் டெல் தட் தான், பரவாயில்ல. Okay, ma'am. சரி, we will see. So here, what is actually happening? Soundarya 9th இல்லையா? You are in 9th, right? Yes, ma'am. Okay, it's high time that students from 8th standard should know that. 8th தான் நான் என்னோட அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு இருக்கா. ஓகே, என்ன ரீசன்னா ஜஸ்ட் ஸ்பெல் த வேர்ட்ஸ் மைண்ட்ல, ஸ்பெல் இல்ல, ஜஸ்ட் அந்த வேர்ட்ஸை மனசுல சொல்லி பாருங்க, இல்லைன்னா சத்தம் இல்லாம சொல்லி பாருங்க. டால், டால். மைக் எல்லாரும் ஆஃப்ல தானே, தனியா சொல்லி பாருங்க. டால் 2-3 times. டால். ஆர் யூ ஏபிள் டு பிரேக் தட் வேர்ட்? எங்கேயாவது வச்சு அதை கட் பண்ண முடியறதா? No, ma'am. யாருக்கா கட் பண்ண முடிஞ்சுதா? அந்த வேர்டு பிரேக் பண்ண முடிஞ்சுதா? No, ma'am. இல்லையா? டால் ஒரே ஸ்ட்ரெச்ல போகுது, டால். ஓகே, ஐ வில் கிவ் யூ another word. ஷார்ட், ஷார்ட். Monosyllabic word, ma'am. ஓகே, கட் பண்ண முடியல இல்லையா? ஷார்ட். No, ma'am. ஃபைன். இதெல்லாம் வந்து இப்ப இந்த டால், ஷார்ட், லாங், பிக், ஸ்மால், ஹார்ட், ரஃப், ஸ்ட்ராங், எக்ஸெட்ரா நிறைய வேர்ட்ஸ் இருக்கு. இதுல எல்லாம் வந்து இதெல்லாம் வந்து we are not able to break. நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது நம்ம அதை வந்து எங்கேயுமே கட் பண்ண முடியாது. we are not able to break it. அந்த மாதிரி வர வேர்ட்ஸ் வந்து மோனோசிலபிக் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? மோனோசிலபிக் வேர்ட்ஸ். சிலபஸ் இல்ல, சிலபிக். அப்ப இந்த சிலபிள்னா என்னது மேம்? மோனோனா என்னது? சிலபிள்னா என்னது? கமிங் டு த பாயிண்ட்.
சிலபிள்னா ஒரு வேர்டை நமக்கு எவ்வளவு பார்ட்ஸா பிரேக் பண்ண முடியறது, அந்த பார்ட் ஒவ்வொரு பார்ட்டுக்கும் நம்ம சொல்ற பேரு தான் சிலபிள். நான் வந்து இந்த டால், ஸ்ட்ராங், ஷார்ட், லாங், ஐ கான் பிரேக் தீஸ் வேர்ட்ஸ். அதுக்கு மீனிங் என்னன்னா இதுக்கெல்லாம் ஒரு சிலபிள் தான் இருக்கு, பிரேக் பண்ண முடியாததுனால ஒரே சிலபிள் தான் அதுல இருக்கு. இப்ப பிரேக் பண்ண முடிஞ்சிருந்ததுன்னா 2-3 சிலபிள்ஸ் எனக்கு கிடைச்சிடும். அப்போ ஒரு சிலபிள் இருக்கிற வேர்ட்ஸ் வந்து நம்ம மோனோ சிலபிக் வேர்ட்ஸ் அப்படின்னு. மோனோ மீன்ஸ் ஜென்ரலி ஒன். மோனோனா ஒன். மோனோசிலபிக் வேர்ட்ஸ் தான் இவங்க எல்லாமே. ஸோ மோனோசிலபிக் வேர்ட்ஸுக்கு வந்து நமக்கு கம்பேரிட்டிவ் டிகிரியும் சூப்பர்லேட்டிவ் டிகிரியும் ஃபார்ம் பண்றது ரொம்ப ஈஸி. பிகாஸ் ஜஸ்ட் நீங்க இஆர் ஆட் பண்ணினா கம்பேரிட்டிவ் ஆயிடும், இஎஸ்டி ஆட் பண்ணினா சூப்பர்லேட்டிவ் ஆயிடும். எக்ஸாம்பிள் பாருங்க, டால், டாலர், டாலஸ்ட், ஷார்ட், ஷார்ட்டர், ஷார்ட்டஸ்ட், லாங், லாங்கர், லாங்கஸ்ட். வேற ஏதாவது மோனோசிலபிக் வேர்டு ட்ரை பண்ணி பாருங்க. You can answer. Take a monosyllabic word and tell me the 3 degrees. Soft, You can give all the 3. soft, softer, softest. Very good. Soft. ஒரு syllable தான் அதுல இருக்கு. Santoshi, can you try? Big, bigger, biggest, ma'am. Okay, good. Vaishnavi? நிறைய இருக்கு. Fast, faster, fastest. Very good. Then with that, Gopika? Hot, hotter, hottest. Very good. Okay. Sachin, can you try? We are discussing degrees of comparison. Yes, ma'am. Great, greater, greatest. Very good. This is Payal. Palak, ma'am. Palak. Yeah. Okay. So this is how positive degree, comparative degree, superlative degree form ஆகுது. Arjun try பண்றியா ஒண்ணு? Can you give an example? Small, smaller, smallest. Very good. So இது எல்லாமே monosyllabic words. ஒரு syllable தான் இருக்கு. Okay. இனி வந்து நான் 2 syllables வர words வரேன். ஓகே, 2 syllabic words அப்படிங்கறவங்களுக்கு நமக்கு வந்து disyllabic அப்படிங்கிறாங்க. DI, டைனா 2னு மீனிங், மோனோனா 1, டைனா 2. பைசைக்கிள் அப்படிங்கிறோம் இல்லையா, பைனாலும் 2 தான், டைனாலும் 2 தான். அப்போ disyllabic wordsல வந்து ஐ கேன் சே எக்ஸெப்ஷன் வரும். disyllabic words சொல்றேன், ஆனா அது monosyllabic மாதிரி உங்களுக்கு ER, EST ஆட் பண்ணலாம். I will give you 2 examples. One is easy. Next one is pretty. Easy, pretty. How many syllables you are getting? Easy. Disyllabic. Easy. 2 parts கிடைக்கிறது. அது மாதிரி pretty. ரெண்டா கட் பண்ண முடியாது. These words are called disyllabic words. Disyllabic words வந்து most of the disyllabic words இந்த பார்த்து happy, easy, then what is that, what I told now? இது easy, happy, இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம், pretty, இதெல்லாம் வந்து நமக்கு எப்படின்னா ER, EST கொடுத்தாலே போதும். ஆனா சின்ன ஒரு சேஞ்ச் you have to do. Happy, easy, then merry, then pretty, இதுல எல்லாம் லாஸ்ட் லெட்டர் என்னதுதான்? இதுல வந்து லாஸ்ட் லெட்டர் இஸ் Y. So when you are changing it into comparative degree, change the Y to I and ER போட்டுக்கோங்க. அதே மாதிரி சூப்பர்லேட்டிவ்க்கு வரும்போது change the Y to I and add EST. That's it. அது மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் வந்து somebody gave me an example for monosyllabic, big, bigger, biggest. அது மாதிரி hot, hotter, hottest ஒருத்தர் சொன்னீங்க. இதுல வந்து எப்படின்னா உங்களுக்கு லாஸ்ட் லெட்டர் வந்து கம்பேரிட்டிவ்லயும் சூப்பர்லேட்டிவ்லயும் டபுள் ஆகுது.
Did you see that? Big, bigger, biggest. Bigla, how many G do you have? 1G, ma'am. But in bigger and biggest, 2Gs. 2 Gs. Similarly, hot, hotter, hottest. How many T in hot? 1T. But in hot, One, ma'am. 2Ts. okay. Two, ma'am. This is another interesting case. Monosyllabic words தான் இது ரெண்டுமே, hot and big. But when you are writing them into the next 2 degrees, on the last letter வந்து it will become double G, double T. Okay. அதே மாதிரி this thing y I change பண்றது, that's also important. இனி நான் வந்து more than 2 syllablesக்கு வரேன். Beautiful. Okay. How many syllables are there here? Beautiful. Yes. Trisyllabic word. Okay. How many syllables are there? 3 syllables. Okay. So beautiful. Three, ma'am. த்ரீயா கட் பண்றோம். ஸோ இவங்களை வந்து நமக்கு ட்ரைசிலபிக் அப்படின்னு சொல்லலாம். ஆர் யூ கேன் டைரக்ட்லி கால் தெம் பாலிசிலபிக். இப்ப ட்ரைசிலபிக் அப்படிங்கறதே சொல்லணும் இல்லை, யூ கேன் ஈவன் கிவ் இட் அஸ் கன்சிடர் இட் அஸ் பாலிசிலபிக். மோர் தேன் 3க்கு தான் வந்து பாலி சொல்லுவாங்க. பட் இப்ப வந்து சில வெர்ஷன்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா 3ல இருந்தே பாலி சொல்றாங்க. பாலிகன்ஸ், யூ வுட் ஹவ் ஸ்டடிட் திஸ் இன் மேத்ஸ். Shapes with more than 3 sides are called polygons. But sometimes triangle is also considered as a polygon, right? Polygons chapter starting a big triangle, Yes, ma'am. then quadrilateral, pentagon, hexagon. What do you call for the seventh? Heptagon. Heptagon. Heptagon or septagon, both are correct. Then octagon. Octagon. Nanogon. Then Tentagon. அப்படியே நீங்க படிச்சீங்க டென்டகனா? Yes, ma'am. Okay, we learned it decagon. Decagon. Decade எல்லாம் சொல்றோம்ல, decagon அது மாதிரி. Anyways, அப்போ அதே மாதிரி வந்து ஈவன் 3 syllable வந்தா கூட அது polysyllabicனு சொல்லலாம், trisyllabicனு சொல்லலாம். தப்பு. So for definitely trisyllabicல இருந்து இருக்கிற எல்லா வேர்ட்ஸுக்கும் you should use more and most or less than least. Higher degree சொல்லணும்னா more most அதை யூஸ் பண்ணுங்க. ஏதாவது வேல்யூ கம்மியா சொல்லணும்னா less than least யூஸ் பண்ணுங்க. Okay, so the words less and least are also used with same kind of words with multiple syllables. Multisyllabic words, polysyllabic words, இப்படியும் சொல்லலாம். Okay, so I have given some examples for this multisyllabic words. First is beautiful, more beautiful, and most beautiful. Okay, so someone can read the first 3 examples. Soundarya. Anu is beautiful. Positive. Anu is more beautiful than Anju. Comparative. Anu is the most beautiful girl in the class. Superlative. Okay, so beautiful, more beautiful, most beautiful. Now next is difficult, less difficult, least difficult. Okay, Santoshi. Linguistics is a difficult subject. Positive. Linguistics is less difficult than literature. Comparative. Linguistics is the least difficult subject of all the other subjects. Superlative. Okay, so difficult, now we know something that is tough. Less difficult means that is little easy. Least difficult means very easy. Got it? ரொம்ப easy, that is least difficult. I can very easily write it, least difficult. Okay, so now moving to the next one. Yes, Palak, you can read it. Brilliant, more brilliant, and most brilliant. Rahul is a brilliant boy. Positive. Rahul is more brilliant than Sahul. Comparative. Rahul is the most brilliant boy among all. Superlative. Okay, brilliant. Guys, how many syllables are there in this word? Brilliant.
3 syllables. ma'am. எவ்வளோடா சந்தோஷி? 3 ma'am. Good. 3. Brilliant. Yeah. Brilliant. Okay. Next one is ridiculous. More ridiculous. Most ridiculous. How many syllables are there in ridiculous? 4 syllables. Can you split? Double. Can you break it and tell Soundarya? Ridiculous. Very good. Ridiculous. Okay. Yes. Who can read? Somebody can raise your hands. Where are you? Is that? Vaishnavi. Money is a ridiculous dog. Money is more ridiculous than John. Money is the most ridiculous dog of all the dogs. Good. Ridiculous means very funny. Okay, so I'm telling Money is a funny dog. Then Money is funnier than John. Money is the funniest of all the dogs. Funny அப்படிங்கும்போது 2 syllables தான் வருது. Funny. இப்போ funny, funnier, funniest எழுதலாம். ஆனா ridiculous அப்படின்னா அது வந்து 4 syllables வருதுனால more ridiculous, most ridiculous எழுத வேண்டியது. Okay, ridiculous தான் basically ரொம்ப காமிக் ஆனது, funny ஆனது. Okay. Now, this is a very important list. If you want, you can even take a screenshot of this. Okay, so you can see that small, smaller, smallest, big, bigger, biggest, tall, taller, tallest, short, shorter, shortest, thick, thicker, thickest, thin, thinner, thinnest. எல்லாம் monosyllabic. Okay, fat, fatter, fattest. இதுவரை இருக்கிறது எல்லாம் monosyllabic. இனி நடுவுல 1 2 disyllabic, trisyllabic வரும். Okay, is that Gopika? You read from easy da. Easy ல இருந்து read பண்ணு. Which ma'am? Easy. Easy, easier, easiest. Bright, brighter, brightest. Sharp, sharper, sharpest. Beautiful, more beautiful, most beautiful. Difficult, more difficult, most difficult. It's entertaining. Okay, Ma'am, not clear, ma'am. it's entertaining. Yes, ma'am. That one not clear, ma'am. நீங்களே ஃபார்ம் பண்ணலாமே. entertaining அப்ப எப்படி வரும்? comparative and superlative எப்படி வரும்? More entertaining, most entertaining. Yes, very good. அது வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு வேர்ட் இன்க்ளூட் பண்ணதுனால it exceeded the screen space. But still உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும் நினைச்சேன்னா okay, entertaining, more entertaining, most entertaining. How many syllables are there in entertaining? 4. Good. Okay, now Palak, you can read next. Next 5. Good, better, best, bad, worst, worst, Worse. much or many, more. Palak, it's not worse, it's worse. Okay. Okay, ma'am. Okay. Much or many, more, most. Little, less, least. Far, further, furthest. Good. So here you can see good, better, best. Already we checked this example. Firstly, bad ana worse அப்படின்னு சொல்லுவாங்க கம்பேரிட்டிவ்ல. சூப்பர்லேட்டிவ் we say worst. So good, better, best மாதிரி bad, worse, worst. He is the worst student in the class. அப்படின்னா கிளாஸ்லயே இருக்கிறதுல மோசமான பையன் அவன் தான். worst. ஓகே, அதுதான் வந்து ஹையஸ்ட் டிகிரி. அது worst. பெஸ்ட் எப்படியோ பெஸ்ட்டுக்கு ஆப்போசிட் தான் worst. இது வந்து ஆக்சுவலி ஆப்போசிட்ஸ். Opposite of good is bad. Opposite of better is worse. Opposite of best is worst. Nice, no? We can also study antonyms. Opposites இதுல படிக்கணும். Next is much or many. இது ரெண்டுமே பாசிட்டிவ் டிகிரில வர வேர்ட்ஸ் தான். much and many. What is the difference between much and many, guys? Many is used for uncountable nouns and much is used for uncountable. Perfect. So both much and many
are positive adjectives, positive degree of adjectives. Comparative is common, more. Superlative is also common, most. இப்போ ரெண்டுக்குமே comparative மோரும் superlative most தான். இப்போ மச்சுன்னு கொஸ்டின் கேட்டாலும் மெனின்னு கொஸ்டின்ல வந்தாலும் இதுக்கு ரெண்டுக்கும் ஒரே கம்பேரிட்டிவ் தான், ஒரே சூப்பர்லேட்டிவ் தான். புரிஞ்சுதா? அது இது கிளியர்? Yes, ma'am. ஓகே. சம்டைம்ஸ் இட் ஹேப்பன்ஸ். சிலதுக்கு அந்த மாதிரி ஒரு இது உண்டு. நெக்ஸ்ட் வந்து பாருங்க, இப்போ மச் மெனி மாதிரியே வந்து ஐ கேன் கிவ் another word that is little. ஓகே, little, less, least. இப்போ இதுக்கு வந்து லிட்டிலுக்கு வந்து we don't have any other option. So little, less and least would be the right one. இப்போ லெஸ் லோன்னெல்லாம் எடுத்தோம்னா லோ, லோவர், லோவஸ்ட் அப்படி வரும். அது வேற. லிட்டில்ங்கிறதுக்கு லெஸ், லீஸ்ட். ஓகே. தென் நெக்ஸ்ட் இஸ் ஃபார், ஃபாதர், ஃபாதர்ஸ்ட். சம்டைம்ஸ் உங்களுக்கு FUR போடுவாங்க, ஃபர்தர், ஃபர்தஸ்ட். அதுவும் கரெக்ட் தான். ஃபார்தர்னாலும் ஃபர்தர்னாலும் ஆல்மோஸ்ட் அந்த மீனிங் சேம் தான். அதே மாதிரி ஃபார்தஸ்ட், ஃபர்தஸ்ட். ஓகே. So A க்கு பதிலா sometimes they may use U. Okay, in some books. Yes, any other doubts, guys? No, No, ma'am. No, If ma'am. no doubts, then we can move ahead. Just we have two more simple topics. Comparison of equality, comparison of inferiority. And one topic which is related to comparative degree, na, last one, adjectives indicating age. So just three more topics, okay? So let us see what is comparison of equality. So sometimes you may have to describe two people or two things, but both of them would be having the same quality, or both of them would share the same status, same rank. At that time, you cannot simply use the comparative degree because both are equally important for you. அந்த மாதிரி டைம்ல ரெண்டுக்கும் ஒரே வேல்யூ கொடுக்கணும், ஒரே வேர்த் கொடுக்கணும் அப்படிங்கும்போது யூ ஆர் யூசிங் கம்பேரிசன் ஆஃப் ஈக்குவாலிட்டி. யூ ஆர் கம்பேரிங் at the same time you consider both of them as equal things. Okay, you are comparing, of course you are doing a comparison, but you consider both to be equal. So sometimes two persons or two things of equal quality are compared to emphasize their similarity. Emphasize means to give importance to their similarity. This is known as comparison of equality. And comparison of equality use பண்ணும்போது we use as good as important as smart as, etc. Okay. Arjun, you read the examples then. Cricket, அதுல என்ன? The blue இதுலடா dress இல்ல ரைட் லெஃப்ட் சைடுல பாருங்க. Yeah. cricket is good tough as football. America is as good as Australia. Next, Ali Ali is as smart as Amrita. Next, Vitamins are as important as minerals for the body. okay. So, cricket is as good as football. In fact, you are comparing between cricket and football. But both these games have equal importance, equal value, equal status also. ரெண்டு different. It's like the two sides of a coin. Football to football தான் வேணும், cricket to cricket தான் வேணும். We cannot replace one with the other, right? So how can I equally describe them? That is, here is where you are using comparison of equality. So I am telling cricket is as good as football. Meaning to say that cricket to football ஒரே மாதிரி நல்லது. Now, America is as good as Australia. Ali is as smart as Amrita. Meaning to say that both are equally smart. And then, vitamins are as important as minerals for the body.
Yes. So is it clear? Anyone having doubts? No, ma'am. Fine. No, Now, No, ma'am. ma'am. all right. No, All ma'am. right. Okay. Now moving to comparison of inferiority. Comparison of inferiority அப்படின்னா இதுக்கு நேர opposite, equality opposite. So comparisons can also be made between two dissimilar or unequal things or persons. ஈக்குவலா இல்லாத சிமிலரா இல்லாத நவுன்ஸை நமக்கு டிஸ்கிரைப் பண்ணணும். This is known as comparison of inferiority. And here இதுக்கு வந்து நம்ம அங்க எப்படி equalityக்கு as யூஸ் பண்ணணும், அது மாதிரி inferiorityக்கு வந்து so as, less than இல்லைன்னா more than. இது மூணுல you will use any one. Either you will use so as or less than or more than. Okay. First two can be read by Vaishnavi. The blue dress is more beautiful than the red dress. The red dress is less beautiful than the blue one. Okay. The red Okay, that's enough. Next is for Palak. Next two is for Palak. The red dress is less beautiful than the blue one. 3 and 4. Teacher, ma'am, I have to read this. Yeah, you have to read 3 and 4. The red dress is not as attractive as the blue dress. The blue coat is so simple as the yellow coat. All right. Soundarya and Santoshi, அடுத்த ஒரு slide கூட இருக்கு. I will give you chance, okay? So, the red dress is not so Okay, attractive as the blue dress. அப்படின்னா blue dress அளவுக்கு red dress attraction இல்ல, attractive-ஆ இல்ல. Similarly, the blue coat is so simple as the yellow coat. Meaning to say that yellow coat is better. The blue coat is so simple as the yellow coat. Means yellow coat பார்க்கும்போது blue coat is not that much good. Okay, that's what they are meaning. So இங்க less than, more than, so as எல்லாம் வந்தா comparison of inferiority. As வந்தா comparison of equality. Now moving to the last part, adjectives indicating age. So actually I thought to remove this slide because this is nothing but you are using comparative degree only. Adjectives of age na வந்து comparative degree தான் யூஸ் பண்ணுவோம் or superlative degree sometimes வரும். ஆனா இது வந்து இந்த ஏஜோட ஏ ஸ்பெசிபிக்கா why I have given it as a separate slide is because there are three words that you mainly focus here. Older, oldest, younger, youngest, elder, eldest. Okay, அதனால I thought of giving importance to that part. So adjectives such as older and oldest, younger and youngest refer to age. Even you can say elder and eldest. And these adjectives are usually followed by than. The than அப்படிங்கிறது தான் வந்து நம்ம இதுக்கு யூஸ் பண்றோம். Because naturally இது வந்து comparative degree இல்லையா? So you have to use than. Okay. So totally we have 9 examples. First four Soundarya read பண்ணிக்கோ. Rani is older than me. I am younger than my brother. Rekha is elder than me. I am the youngest in my house. Kumar is the oldest man in the apartment. Okay da. So you can see Rani is older than me. Rani என்னை விட older. I am younger than my brother. நான் என்னோட பிரதரை விட பெருசா சின்னதா? Younger. No, சின்னது. very good. Because I want to know how many people know the difference between older and younger. அதனால younger தான் சின்னதுடா, olderனா பெருசு. elderனா சொல்லலாம் olderக்கு. Okay. Rekha is elder than me. I am the youngest in my house. Meaning to say that என் வீட்ல இருக்கிறதுலயே நான் தான் ஏஜ்ல சின்னது. Then Kumar is the oldest man in the apartment. Okay. Kumar is the oldest man in the apartment. Then next by Santoshi. My father is the eldest member in our family. Yudhishthir is the eldest among the Pandavas. Sahadev is the youngest among the Pandavas. Duryodhan is the eldest son of Kauravas. Very good.
Actually, it is not among. And the AMONG அப்படிங்கிறது has to be read as among. Can you pronounce it? Okay, ma'am. Among. Among. அது O இருந்தா கூட it's among. Okay. Among. Yeah. So you can see that like my father is the eldest member in our family. Yudhishthir is the eldest among the Pandavas. If you know about Mahabharata, you would have learned about the two different groups of armies, Pandavas and Kauravas. And Yudhishthir is the eldest son among the Pandavas. Sahadev is the youngest son among the Pandavas. And Duryodhan is the eldest son of Kauravas. Does anyone know who is the youngest child of Kauravas? No, ma'am. Actually, it's No, a ma'am. daughter. Actually, it's a girl. No, ma'am. Okay, how Yes, many ma'am. Yes. how many Kauravas are there? 100. 100 or 101? 101. Okay. Yes, ma'am. 101. First 100 were boys, and the 101st child was a girl. She is the youngest child of the Kauravas, and her name is Dushala. Dushala. Duryodhan, அவங்க அந்த அவங்க 101 சில்ட்ரனுக்குமே தூன்னு தான் நேம் ஸ்டார்ட் ஆகும். துரியோதனன், துஷாசனன், துர்மர்ணன் அந்த மாதிரி தான் வரும். The last one is a girl and she was named Dushala. So you can say Dushala is the youngest child of Kauravas. Okay, guys. So with this, we are closing the chapter adjectives. Any doubts? No, ma'am. No, ma'am. No, ma'am. Okay. What about Gopika? Any doubts, Zara? No, ma'am. Okay. So now we're just No, I'm just taking another 5 minutes. Okay. I just want to give you some activity for you to practice. Actually, I had given a homework last week, but no one had completed it. It was surprising for me actually why no one completed. Usually நிறைய responses வரும் என்னாச்சு last week தெரியல. So நான் ஒரு 5 words இப்ப தரேன். Just try to form sentences. Whoever can give sentences, you can raise your hands. Okay. First word is cheerful. This form a sentence. அவ்வளவுதான். What Yes, is the word, ma'am? the first one is cheerful. Cheerful. Okay. Soundarya. Reena is the cheerful girl in the gang. Veena is the most cheerful. If you are using the, then you have to use the superlative degree, right? Yes, ma'am. Okay, fine. Good attempt. Next is glad. ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு வேர்ட் சொல்லுங்க. Each one can take one word. Next is glad. All are in positive degree only. Okay. Next week நமக்கு ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஆக்டிவிட்டி பண்ணலாம். Glad. Sachin. I'm glad to have you as a friend. Oh, thank you so much. Okay, good. Next is wonderful. Hey, all are easy words. Yeah, come on. Wonderful. This India is very wonderful. India is a wonderful country. Ma'am, Okay, good, good. Okay, next is excellent. Gopika, do you want to try? Yes, ma'am. yes, ma'am. Excellent. Mohana Sundaram is the excellent boy. Mona Sundaram is an excellent boy, right? Yes, ma'am. An varum. Excellent, the E vowel antanala an varum. Good, very good. Next is intelligent. My friend is very intelligent. Very good. Next is witty. Soundarya. Birbal is one of the wittiest minister of Akbar. One of the wittiest ministers of Akbar. Okay, pluralize. Yes, ma'am. One of the வரும்போது one of the வரும்போது எப்பவுமே that subject should be plural. Okay, good. Next one. Okay. Good, good. அடுத்தது வந்து for சந்தோஷி amazing.
Mm, this activity is very amazing. Oh, thank you for the compliment. Next is awesome, Sachin. She's an awesome girl. Next is Arjun, நீ try பண்ணுடா, difficult. Give a sentence. மேம் வேற வேர்டு கொடுங்க மேம். Okay, ஒரு word கூட தான் இருக்கு, easy. Writing is the easy. Writing is? Easy. Writing is easy. Okay, fine. சரி, who wants to try for difficult? Okay, lucky draw எடுக்கிற மாதிரி எடுக்கிறேன். Okay, the last person to raise the hand, Vaishnavi. My question paper is always difficult, ma'am. Okay, fine. Good. So, practice more adjectives. Okay, உங்களுக்கு டெக்ஸ்ட் புக் 8th ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக் இருந்ததுன்னா டெஃபினெட்லி அதில் அந்த அட்ஜெக்டிவ்ஸ் அப்படிங்கிற லெசன் கோ த்ரூ பண்ணுங்க. அதில் நான் இன்னைக்கு டீச் பண்ணினதுல அவங்க டெக்ஸ்ட்ல 90% நான் இன்னைக்கு எடுத்திருக்கேன் இந்த லெசன். ஸோ கோ த்ரூ இட். If you're having any doubts, you can message in the group. Okay, I hope the class was interesting. Next week we will come back with an interesting activity. All right. Okay, ma'am. Okay, ma'am. Okay, Okay, ma'am. Yes, ma'am. Thank you, ma'am. Thank you so much Thank for on next Saturday. Thank you.